எவ்ரிபடி வணக்கம். வண்டி ஆன்ல இருக்கா? வாங்க, ஆன்ல இருக்கு. We are here at Century. குட் பேட் அக்லி பக்கம் வந்திருக்கோம். God bless you. அதான் நான் வேணும். God bless you பதிலா குட் பேட் அக்லி தான். என்னோட அவுட்ஃபிட்டை காட்டுங்க. இது பெட்ஷீட்டை காட்டிடுறீங்க. காஸ்கோல வாங்கின பேண்ட்டு. இது வந்து சைந்தே நான் சொன்னேன் அஜித்க்கு மேட்ச் பண்ற நான் மாதிரி வந்து ட்ரெஸ் ஏதோ இருக்கு. ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஓகே, ஒரு குர்தா போட்டிருந்தேன். பியூட்டிஃபுல் குர்தா அம்மா அனுப்பியிருந்தாங்க. அது போட்டிருந்தேன். இது வந்து மலேசியா டாப் மாதிரி இருக்கு. இதுதான் நீ போடணும், அஜித்துக்கு மேட்சிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு மேட்சிங்கா இருக்கும்னு சொன்னேன். இந்த படத்துக்கு மேட்சிங்கா இருக்கும்னு சொல்லி என்ன இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ல டாப்ல வர சொன்னாங்க. ஆனால் இதுவும் நல்ல ட்ரெஸ் தான், இதுவும் நல்ல சூப்பரான அவுட்ஃபிட் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வினோத் வந்து ஒரு தீவிரமான அஜித் ஃபேன். அதனால அவருக்காக இந்த படத்துக்கு வந்திருக்கேன். வினோத்துக்காக படத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அஜித் ஃபேன்ஸுக்காகவே ஒரு அஜித்தோட ஃபேன் பாய் ஆத்விக் ரவிச்சந்திரன் எடுத்த படம் இது. ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கும். ஆமா, படத்தை பார்க்க அனில் வந்திருக்கா? எஸ், நான் ஒரு விஜய் ஃபேன் இருந்தாலும் அதோட நான் வினோதோட ஃபேன் அதிகமா. சோ ஸ்வீட் ஆஃப் யூ டார்லிங். அதனால உங்களுக்காக வந்திருக்கேன். ஹலோ எவ்ரிபடி. இப்போதான் நம்ம வந்து அஜித் குமாரோடைய ஜிபியு பார்த்து குட் பேட் அக்லின்னு சொல்லுது. ஜிபியு குட் பேட் அக்லி இப்போதான் பார்த்து முடித்தோம். அஜித்தோட ஃபேனுக்காக, அஜித்தோட ஃபேன்ஸுக்காக அஜித்தோட ஃபேன் ஒருத்தர் வந்து படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அவருடைய பழைய படங்களுடைய அழகழகான அவருக்குன்னு ஒரு நல்லா ஹேண்ட்ஸமாக இருப்பார்ல, அந்த சீன்ஸ் எல்லாமே அழகாக அவங்க வச்சு கோர்வையாக காட்டியிருக்காங்க. ஒரு ஃபேனோட பார்வையில் அவங்களுக்கு அஜித்தை எப்படி பார்க்கணும், இவ்வளோ வருஷம் படங்களில் மிஸ் ஆகிருக்கும்ல. ஏன்னா அவர் கதை சொல்கிறேன், கருத்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியே படங்கள் பண்ணிட்டாரு. ஸோ அவர் மாஸ் சீன்ஸு, லாஜிக்கே இல்லாத மேஜிக் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய பழைய பாடல்கள் வந்து இதில் வந்திருக்கு. ஓல்டு மியூசிக்ஸ் நிறையா இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் சிம்ரன் வந்திருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ரன் அண்ட் அஜித்தோட அந்த காம்பினேஷன் சீன்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸ்பூஃப் மாதிரி லைக் ரொம்ப காமிக்கலாக இருக்குது. நான் நினைக்கவே இல்லை இது வந்து காமிக்கலாக பண்ணலான்னு. தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக தியேட்டரில், அதுவும் நம்ம ஊரில் ஃபேன்ஸுக்கு மத்தியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ரொம்ப நாளாக பார்க்காத ஒரு அஜித்தை பார்த்துருக்கோம். ஹி லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம். அவ்வளோ நல்லா இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல. ஃபாஸ்ட்டாக இருக்குது, டைட்டாக இருக்குது எடிட்டு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ட்ராக் இருக்குது. பட் அகைன் அந்த ஸ்டோரியே அப்படி தான் இருக்குது. ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரி. ஒரு டான் இருக்காரு, ஃபியர்லெஸ் டான். அந்த ஃபியர்லெஸ் டான் வந்து அவரோட எல்லாத்தையும் அவர் ஃபேமிலி லைஃப்காக விட்டுட்டு ஒரு நார்மல் சிம்பிள்டன் லைஃப் வாழ்கிறாரு. பையனை கடத்துறாங்க. அதனால திருப்பி ஹீஸ் கம்மிங் பேக் டு பி அ டான். இதுதான் கதை. பழைய சில படங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் எடுத்து போட்டு குலுக்கி போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம எதிர்பார்க்காத நேரங்களில் நிறைய சர்ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த படம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் வந்து கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஐ வாண்ட் டு சே அபவுட் த டைரக்டர் ஆத்விக் ரவிச்சந்திரன். நடிகர் சிவாஜி கணேசனுடைய சன் ஆக்டர் பிரபுவோடைய டாட்டரை கல்யாணம் பண்ணியிருக்காரு. சன் இன் லா. ஹி பிலாங்ஸ் டு, ஹி இஸ் மேரிட் இன் டு சிவாஜி கணேசன்ஸ் ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும். அவங்க வீட்டில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தேர் இஸ் அ ப்ராஜெக்ட் கமிங். பிரபு நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ட்ரிஷா வந்து வந்திருக்காங்க. சம்ஹவ் எனக்கு என்னமோ கெமிஸ்ட்ரி பிட்வீன் அஜித் அண்ட் ட்ரிஷா வந்து பெருசாக இல்லை. ஆனால் சிம்ரனுக்கும் அவருக்கும் இருக்கிற, அஜித்க்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாக இருக்குது. சட்டையெல்லாம் வந்து ஃபுல்லாக அப்படியே ஜிக்குன்னு அந்த சிங்கப்பூர் மலேசியா அந்த எஃபெக்டில் தான் வந்து க்ளோத்ஸ் போட்டிருக்காரு. ஏன்னா அது வந்து லைக் ஐ திங்க் நிறைய அந்த ஆடியன்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. 2 மியூசிக் வந்து ஓவரால் கொஞ்சம் சுமார் தான். ஆனால் 2 பாட்டு இதில் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்று வந்து அந்த ஜிபியு சாங்கு, அனிருத் பாடின பாட்டு. ஜிவி பிரகாஷ் மியூசிக், பட் அனிருத் பாடினது. அது த்ரூ அவுட் த மூவி வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்தது அதுலேயே வந்து அந்த பால் டப்பான்னு ஒரு பையன் பண்ண ஒரு ரேப் இருக்குது, அதுவும் ஃபுல்லாக வருது. 2வது வந்து புலின்னு ஒரு பாட்டு நேற்று ரிலீஸ் ஆனிச்சு. அந்த பாட்டு வந்து ஒரு மலேசியன் ரேப்பர் வந்து பழைய அக்கா மகான்னு ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டுடைய மியூசிக் ப்ரொடியூசர் அவர் தான் எழுதினவர். ஸோ அவரோட பாட்டு ஒன்று இருக்குது. அதுவும் வந்து த்ரூ அவுட் த மூவி அந்த ஃபைட் சீக்வன்ஸில் எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. பட் ரொம்ப இது வந்து ஒரு ஃபேனுக்காக மட்டும் எடுத்து அவருடைய பழைய லுக்ஸு, பில்லா, வேற என்ன படம், தீனா, டானு, அமர்கலம் எல்லாமே அந்த பழைய அந்த ஒரு ஸ்வேர் பண்ணி அப்படி இருப்பார்ல ஒரு அஜித், சும்மா கேர்ஃப்ரீயாக ஒரு சில் அஜித், ஒரு கூல் வைப்பு, அந்த மாதிரி ஒரு கூல் வைப். பட் ஹீ லுக்ஸ் ரியலி குட் இந்த ஹோல் மூவியில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஹீ ஸோ ஹேண்ட்ஸம். அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் தான், ஆனால் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்காக கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணி அதில் கொஞ்சம் பழைய அந்த வாலி இல்லை மேபி அமர்கலம் அந்த லுக்கில் கொஞ்சம் வர்றாரு. நடுவில் கொஞ்சம் பில்லா லுக், அந்த ஹேர் ஸ்டைல்லாம் அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க.
அதாவது இது வந்து ரசிச்சு அந்த ஆத்விக் வந்து இவரை படம் எடுத்திருக்காரு. அந்த டீமே அவரை ரசிச்சு எடுத்திருக்காங்க. நான் வந்து ஐ எம் a ஹியூஜ் விஜய் ஃபேன். பட் வினோதுக்காக தான் நான் இந்த படம் பார்க்க வந்தேன். ஆனால் நான் வந்து சிரிச்சு இந்த படம் ஃபுல்லாக சிரிச்சு பார்த்துருக்கேன். அதுவும் செகண்ட் ஹாஃபை நான் இவ்வளோ சிரிப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ரொம்ப சீரியஸாக யூஸ்வலி நடிப்பார் அவர். எல்லா படம் ரொம்ப சீரியஸாக இருக்கும். இது வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஒரு ஸ்பூஃப் கான்செப்டாக ஒரு ஃபன்னியாக எடுத்திருக்காங்க. நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம மிர்ச்சி சிவா ஒரு படம்லாம் பண்ணுவார்ல, ஆமா, அதான் அந்த தமிழ் ஸ்டைல்ல, படம் அந்த தமிழ் ஸ்டைல்ல படம் ஸ்டைல்ல அஜித் பண்ணா எப்படி இருக்கும்? ஏதோ சீரியஸா சொல்ல போறாருன்னும் போது காமெடி பண்றாங்க, வில்லன் வந்து அடிப்பாருன்னு பண்ணுவாங்க. ஆனா எனக்கு இதுல ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் ஹீரோன்றத ஃபுல் மூவி ஃபுல்லா வச்சிருக்காங்க. லைக் வந்து அடி வாங்கி அழுது ஐயோ உடஞ்சு அப்படிலாம் இல்லை. ஃபுல்லாகவே இப்போ எப்படி நம்ம பாஷானோன்னா நம்ம பாஷா இது வரைக்கும் நம்ம தலைவருக்கு எதிர்க்க ஒருத்தன் கூட வர முடியாது, நான் அவனுக்கு எதிர்க்க நடந்துடாதீங்கடான்ற மாதிரியே அந்த ஒரு ஃபேஸ். அப்புறம் அந்த கேஜிஎஃப் டைலாகு, அப்புறம் விஜயோட டைலாக், பில்டப்ஸ் எல்லாமே அந்த பில்டப். யூஸ்வலி வந்து அஜித் வந்து இது விரும்ப மாட்டாருன்னு சொல்லி பண்ண விட மாட்டாரு. அதாவது அஜித்துக்கு வந்து இது அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அவரோட ஸ்டைலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அவரோட படங்கள்ல சில பஞ்ச்லாம் இருக்கும்ல, யூஸ்வலி அந்த மாஸ்க்கு பிடிக்கணுன்றதுக்காக எடுப்பாங்கல்ல, ஒரு கமர்ஷியல் மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுத்திருக்காங்க. இன்னைக்கு சம்மரில் இந்த படம் ரிலீஸ் பண்ணோம், தமிழ் நியூ இயர்க்கு ரிலீஸ் பண்ணோம், நம்ம ஊரில் தேட்டரில் பறக்க விடணும் அப்படின்ற ஒரே இந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருக்காக மட்டுமே இந்த படம் எடுத்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த விடாமுயற்சியில் ரொம்ப இவ்வளோ தேடி ட்ரிஷாவை தேடி கார் ஓட்டி நமக்கே போர் அடிச்சிருச்சு. இதில் வந்து காரில் ஃபைட்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது எப்படி சொல்கிறது, இது வந்து இன்னொரு நல்ல விஷயம், படம் சின்ன படம், 2.25 மணி நேரம் படம்ன்றதுனால டைட்டாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அப்படியே நல்ல பில்டு, நல்ல எலிவேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து கதை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் டைட் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கலாம் அந்த இதை. படம் முடியும் போது எண்டில் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா ப்ளூபர்ஸ் போட்டிருக்காங்க. யூஸ்வலி நம்ம மங்காத்தால பார்ப்போம் இல்லையா, மங்காத்தா விட்டுட்டேனே, அந்த அஜித்தும் ஒரு ஃப்ளேவர் வராரு அந்த ஸ்டைலு. எனக்கு வந்து நான் பார்த்த படங்கள்ல இப்போ ரீசெண்டாக பார்த்த கோட்டில் கொஞ்சம் சீன்ஸு, அப்புறம் ஜெயிலரில் கொஞ்சம் சீன்ஸு, இன்டர்வல் விஜய் டைலாக், இன்டர்வல் ஐ எம் வெயிட்டிங் அந்த சீனு, இதெல்லாம் வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது. ஐ திங்க் வந்து ஒரு அஜித் ஃபேனுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு சித்திரை ட்ரீட். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தமிழ் நியூ இயருக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் கிடச்சிருக்கு. ஸோ அஜித் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா தேட்டரில் போய் பாருங்கள், மூவி லவர்ஸாக இருந்தாலும் தேட்டரில் போய் பாருங்கள், டைம் பாஸ் பண்ணனாலும் தேட்டரில் போய் பாருங்கள். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் சே தேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா தான் the trade will grow and people will make more money and we'll get more entertainment out of it. And people in US, if you can, if there is a Tamil movie or any language, Indian language movie உங்கள் தேட்டரில் பக்கத்தில் ஓடுதுன்னா please go and watch it in theaters and support it so that you know it'll be good. அடுத்து வினோத், come on the screen and talk for your தலைவர் வினோத். Flip the camera வினோத். நான் பிடிக்கிறேன், அப்படியே பேசலாம். லைட்டு பிடிங்க. ஓகே, சொல்லுங்க. இல்லை படம் வந்து யூஸ்வலி எனக்கு வந்து அஜித் பிடிக்கும், அதெல்லாம் தாண்டி ஒரு மூவினா என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், இல்லைன்னா ஒரு நம்மளை திங்க் பண்ண வைக்கணும். ஒரு ஏதாவது இந்த விஷயம் சொல்ற மாதிரி நல்ல ஒரு நம்ம திங்க் பண்ணணும், இல்லை திங்க் பண்ணணும், நம்மள டிபேட்டபிளா இருக்கணும் அந்த இதுன்ற டாபிக். அது மாதிரி இந்த படம் வந்து அது ரெண்டுல இல்லைன்னா தான் அந்த பிரச்சனை வந்துடும் படத்துல. இந்த படம் வந்து என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ல இருக்கனால அது எதிர்பார்த்த ஒரு சீரியஸ்னஸா இருக்கும்ல. பாஷா நீ சொன்ன மாதிரி அது ரொம்ப சீரியஸான ஒரு மூவி பாஷாலாம். யூஸ்வலி அஜித் மற்ற படம் அட்டகாசம், அமர்கலம் எல்லாமே ரொம்ப சீரியஸ் மூவிஸ். இது எப்படின்னா அந்த படத்திலேயே வந்து நம்ம மிர்ச்சி சிவா மாதிரி ஒரு ஆளுங்க அந்த கான்செப்ட் ஐடியா உள்ள போட்டு பண்ணா எப்படி இருக்கும், அஜித்தை எப்படி பார்க்கணும்னு ஃபன்னியா பார்க்கணும்னு நினைப்பாங்க. அஜித்துக்கு அந்த காமெடியை நல்லா ஓரளவு வரும். சில படங்கள் வில்லன் படம் மாதிரி எல்லாம் அதே மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. என்னன்னா இந்த இருக்கிற சர்ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அஜித் நடிச்ச படத்துல இருந்து எடுத்து அவர் அஜித் கேட்பாரு, இது என்னது வாலி படமா அப்படின்னு, வாலி அப்படின்னு கேட்பாரு. சோ அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இமிடேட் பண்றாரு. ஐ லவ்ட் தி சிம்ரன் அண்ட் ஹிஸ். இல்ல ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்வலி அஜித் நமக்கு தெரியாது பர்சனலா ரைட், ஆனா நம்ம எல்லா இன்டர்வியூ எல்லாரும் பேசுறது என்னன்னா, அஜித் வந்து எலிவேட் பண்ண விட மாட்டாரு. அஜித் வந்து ஒரு சீன் சொன்னாவே அவ்வளவு தட்புகட்சி வேணான்னு சொல்லுவாரு. யூஸ்வலி அஜித்தை பத்தி தலை யார் தெரியுமா அப்படின்லாம் பேசினா அவர் பிடிக்காது, வேணா எல்லா டேரக்டரும் பேட்டி கொடுக்குமா தான் சொல்லியிருக்காங்க. நான் நினைப்பேன் அஜித் வந்து ஃப்ரீயா விட்டுருணும் டேரக்டர்ஸ், அவங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அதை வந்து எலிவேட் பண்ணா பண்ணிட்டோன்னு விட்டுருணும். அதை நோண்டிட்டு அதை கட் பண்ணா என்ன ஆயிடும்னா அவங்களோட விஷனே வேற மாதிரி மாறிடும். இந்த படத்துல வந்து ஆத்விக் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ண விட்டுருக்காரு. அது ஒண்ணுதான் எனக்கு தெரியுது. ஏன்னா அதுல கெட்ட வார்த்தை பேசுறாங்க, திட்டுறாங்க, எல்லாம் பண்றாரு, ஜாலியா இருக்காரு, சிரிக்கிறாரு, கத்துறாரு, எல்லாம் பண்றாரு. அவர் என்னென்ன சொல்ற ட்ரெஸ் காஸ்டியூம்லாம் என்னென்ன அதுக்கு போடணும்னு நினைச்சானோ எல்லாத்தையும் போட விட்டாரு. நான் வந்து அதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும். நான் வந்து நெல்சன் படம் பார்க்கும்போது நான் நினைச்சேன் நெல்சன் படம் இல்ல பண்ணீங்களும் வாங்க, இட்ஸ் ஓகே. நெல்சன் படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, விஜய் படம் மாதிரியே நம்ம ரஜினி படம் நல்லா இருக்கும்னு. அப்புறம்
எனக்கு வந்து ஜெயிலர் பார்க்கும்போது அப்போ தோணுச்சு, ஓ இதே மாதிரி கமலும் அஜித்தும் பண்ணா நல்லா இருக்குமேன்னு. இந்த படம் வந்து கொஞ்சம் நெல்சன் பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஒரு இதை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. ஐ ஃபெல்ட் லைக் அ லிட்டில் பிட் அந்த ஒரு நெல்சன் படத்துக்கு ஒரு குவர்க்கினஸ் இருக்குல்ல, என்ன நடக்கும் தெரியாது, எல்லா ஹீரோவுமே ரெடின் கின்ஸ்லி வந்திருக்காரு, லைக் யூனோ ஹீரோ வில்லன் நினைப்போம், அங்க ஒரு காமெடி வைக்கிறாங்க எல்லாருமே. பிரசன்னா ரிச்சான காஸ்ட் தான். நம்ம அவர் யாரு, அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு என்னன்னா, நிறைய பாட்டு வந்து அனிமே மாதிரி எடுத்திருக்காங்க எல்லாமே, லைக் இல்ல சில சீன்ல எடுக்க அத ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்ல, அதனால அது அனிமேஷன் மாதிரி போட்டு ஸ்டோரி வந்து அதுதான் வந்து கிறிஸ்பா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப நான் வந்து ஒரு சும்மா நான்லாம் வந்து படம் வந்து இப்படி அழுது இதெல்லாம் பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி வந்தோமா, சும்மா ஜாலியாக தட்டினோமா தூக்கணுமா கிளம்புனோமா அந்த மாதிரி இருக்கு. வந்தாரு, தட்டினாரு, தூக்குனாரு, வாங்க காட் பிளஸ் யூன்னு பாடுறாரு. லாஸ்ட்ல அந்த ஒரு ப்ளூப்பர்ஸ்க்காக நீங்க யாரா இருந்தாலும் அந்த ஃபனி சைட் ஆஃப் பிஹைண்ட் த சீன் அஜித் இருக்கார்ல, அவரை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவர் ஜென்ரலாக இன்டர்வியூஸ்லாம் பண்ண மாட்டார். ஸோ இன்டர்வியூஸ்லாம் பண்ணாத ஒரு தர வந்து நீங்கள் அதில் பார்க்கலாம். சில டைம் வந்து லாஜிக் வந்து நமக்கு எதை கொடுத்தாலும் நம்ம எதாவது ஒன்று சொல்ல தான் போகிறோம். அது ஒன்று நான் யோசித்தேன். இப்போ அவர் என்ன பண்ணாலுமே அஜித்தோட பிடிக்காதவங்க தப்பா தான் பேசும். அது நாட் ஜஸ்ட் அஜித், ஃபார் எவ்ரிபடி தட் இஸ் த கேஸ். இப்போ இங்க இருக்கும்போது நான் படம் பார்க்குறவங்களும் அதான் சொல்லுவேன், படமே ரிலீஸ் ஆகலன்னுவா, அப்புறம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த டைம்க்கு இல்லை நான் வர முடியல, ஷோ பத்தல, அது இதுன்னு ஏதோ ஒரு ரீசன் சொல்றோம். அந்த பவர் ஸ்டார் ஒருத்தருக்கார்ல, அவர் கேட்பாங்க, அவர் சொல்லுவாரு, இந்த படம் எப்போ வருதுன்னாரு. தம்பி அந்த படம் போன வருஷம் வந்துச்சுப்பா, சொல்லவே இல்லையே டேரக்டருக்கு, படம் வரும்போது பார்க்கவே இல்லையா தம்பி நீங்க அப்படின்னு. ஆமா, இன்னைக்கு கௌதம் மேனன் ஏதோட இன்டர்வியூ பார்க்கும்போது அவர் சொன்னாரு, ஏன் வந்து டாமினிக் எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு என்ன பார்த்து ஒருத்தர் கேட்கிறாரு. டாமினிக் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாளே அடுத்த படமே பண்றேன் மம்முக்காவோட அப்படின்னு. அதான் அப்போ வந்து சம் பீப்புள் ஆர் லைக் தட், தே ஜஸ்ட் வாண்ட் டு சே சம்திங். பட் லைக் ஐ செட், இஃப் யூ ஆர் அ மூவி லவர், யூ வில் என்ஜாய் திஸ் மூவி. தியேட்டரில் போய் பாருங்க. ஏன்னா இது வந்து திஸ் இஸ் மேட் ஒன்லி ஃபார் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எடுத்திருக்காங்க. இவ்வளோ சிரிச்சு நானே பார்த்ததில்ல படத்தில். இல்லை, ஏன்னா டுடே ஐ ஹாவ் டு சே தட் ஐ கேம் வித் அன் ஓப்பன் மைண்ட் ஆல்சோ. நான் வந்து ஐ டிட் நாட் கம் அஸ் அ கிரிட்டிக். டுடே ஐ வாண்டட் டு என்ஜாய் த மூவி பிகாஸ் ஐ நியூ தட் திஸ் இஸ் கோயிங் டு பி அ லைட் ஹார்ட்டட் மூவி. நான் வந்து ஓவரா அப்படியே ரத்தக்கு ஓடி அப்படி இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இது வந்து தேர்ஸ் நோ பேகேஜ், யூ டோன்ட் ஹேவ் சம்திங் ஓ மை காட் ஒருத்தவங்க செத்துட்டாங்க, எனக்கு அந்த மாதிரி நெகட்டிவ் இருந்தாலும் அது ஒன்று இந்த படத்தில் காட்டவே இல்லை, செத்த மாதிரி அப்படி காட்டவே இல்லை, செத்த மாதிரி காட்டல. ஆமா, அது ஒரு ஃபன்னியா தான் இருந்தது, தவிர ஒன்றும் சீரியஸா இருக்கு இல்ல, சுட்டுட்டே இருக்காங்க கூட, அது அந்த அளவு சீரியஸா இல்லைன்ற. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஸ்பூஃப் மாதிரி பண்ணிட்டாங்கல்ல, so it wasn't too serious or heavy. correct it was like okay இது என்ன நடக்குது, நான் தேவையில்லாத ஃபைட் இல்ல, தேவையில்லாத பாட்டு இல்ல, அப்படி இல்ல. அது வந்து ஒரு பாட்டு தேவையான பழைய பாட்டு எடுத்து போட்டாங்க, புதுசா போடவே. அது நல்லா இருந்தது. ஆனா எல்லாமே பழைய பாட்டெல்லாம் நம்ம ரொம்ப நாள் கேட்காத பாட்டு எல்லாம் அவரோட பாட்டு தான், எல்லாம் அவருடைய பழைய பாடல்கள். யூசுவலி ஒரு வாட்டி போடுவாங்க, இந்த படத்துல ரிப்பீட் மாதிரி ஒரு 4-5 வாட்டி பழைய பாட்டே போட்டாங்க. கோட்ல வந்து பார்த்திபன் பிளேலிஸ்ட்னு ஒன்னு இருந்தது, அது மாதிரி இதுல இப்ப ஏகே பிளேலிஸ்ட்னு ஒன்னு போட்டுருவாங்க. ஆத்விக் பிளேலிஸ்ட், ஆத்விக், ஆமா, ஆத்விக் பிளேலிஸ்ட்னு ஒன்னு வைக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு இந்த மாதிரியும் படம் எடுக்கலாம். இப்படியும் ஒருத்தர் ஃபேன் பாய் வந்து ஒரு ஃபேனுக்கா அந்த ஸ்டார்டம்காகவே ஒரு படம் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்கல்ல, இவர் இப்படி காட்டணும், இவர் வந்து இப்படி காலை வச்சாருன்னா அப்படி பொறி கலங்குதுன்னு, அந்த பொறி கலங்குறத இவரை பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஐ ஹாவ் டு கிவ் இட் ஆத்விக். ஏன்னா ரொம்ப ரிலக்டன்ட்டான, ரொம்ப எனக்கு ஒரு இமேஜ் இருக்கு, நான் வந்து இப்படி தான் அட்வைஸ் பண்ணுவேன், நான் ஒரு பூமர் அங்கிள் அப்படி மாதிரி ஒரு இமேஜ் அவரே நினச்சிக்கிறாரு. அவர் பூமர் அங்கிள் கிடையாது, அவரும் இந்த மாதிரி பல என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு நடக்கலாம், நோ ப்ராப்ளம். அது அவருக்கு ஐ திங்க் ஹி டசன்ட் ஹேவ் தட் இன் ஹிம். கிரியேட்டிவ் ஃப்ரீடம், கிரியேட்டிவ் ஃப்ரீடம்க்கு வந்து அவர் யோசிக்கிறாரு. ஏன்னா அதுல லாஜிக்கே இல்லை, கதைன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, நோ லாஜிக், ஜீரோ லாஜிக். பட் வினோத் சொன்ன டைலாக் தான், மேஜிக் வித்வுட் லாஜிக். அது மாதிரி என்டர்டெயின்மென்ட் போயிட்டேனா நீ யூ cannot think for logic. ஆமா, அப்படி பார்த்தா எல்லா படமும் அப்படிதானே. இப்போ ஒருத்தன் மலையை தூக்கி போறான், கடலை பிரிக்கிறான்னா அதெல்லாம் நம்பவே முடியுது. இப்போ அக்வாமேன் பார்க்கலையா, இல்லப்பா, என்டர்டெயின்மென்ட் போயிட்டேனா நீ cannot look for logic. கரெக்ட். அதனால அஜித் ஃபேன்ஸ், there is a treat, this is a definite treat for you. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸாக இப்போவே சொல்லிக்கிறேன். இன்றைக்கே எல்லாரும் நீங்கள் வந்து போய் தேட்டரில் பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா என்னோட இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராவது ஆல்ரெடி யூஎஸில் பார்த்தவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் இன் திஸ். சுப்ரியா, பெரிய அஜித் ஃபேன் இன் ஆல் ஆஃப் பே ஏரியா. ஐ திங்க் ஷி வுட் வாட்ச் த மூவி. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் த மூவி அண்ட் வி மெட் அ ஃபியூ ஆஃப் அவர் சயின்டிவிஸ் கிச்சனுடைய வியூவர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ். அவங்க வந்து மீன் புட்டு பற்றி கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். கேமராவில் பேச சொன்னேன் அவங்க வந்து இல்லை பாபா நான் வரலன்னு கிளம்பிட்டாங்க. பட் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ ஆல் டு சே ஹாய் டு மீ. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹேட் அ குட் டைம் டுடே ஆஃப்டர் அ லாங் டைம் வித் வினோத். இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து அண்ட் இட்ஸ்
இட்ஸ் நைஸ் தட் யூனோ ஒரு மூவிஸ் ஒரு இப்போ அடுத்தடுத்து நிறைய படம் வரப்போகுதுன்றதுக்கு வி ஆர் லைக் யூனோ கெட்டிங் ரெடி டு த அந்த நெக்ஸ்ட் வர படங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் இப்போ ரெடி ஆகிட்டே இருக்கோம். நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா நான் ஏதாவது பாயிண்ட் விட்டேன்னா சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஹீரோயினை பற்றி சொல்ல முட்டேன்னா இல்லை எல்லாமே கவர் பண்ணிட்டு அவ்வளோதான். மியூசிக் டைரக்டர் ஐம் டிசப்பாயிண்டட். ஐம் சாரி. 2 பாட்டு தான், அந்த 2 பாட்டு தவிர அது ஐ ஹேவ் டு சே தட். ஏதோ இது கேமராமேன் ஏதோ சொன்னார் வினோத், ஏதோ சொன்னீங்களா? கேமரா எடிட்டர் ஏதோ சொன்னீங்க, படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ சொன்னீங்க. கேமரா ஒர்க்கு நல்லா தான் இருக்கும். ஆனா அவங்க பேர் அவங்க எல்லாம் புது ஆளா இல்ல ஈஸ்வர்ல அதே இந்த இவருக்குடைய மார்க் ஆண்டனி எடுத்த அதே எடிட்டர் அதே. நான் இப்ப இவரோட படம் இதுக்கு முன்னாடி பார்க்கல. வேற ஏதாவது மார்க் ஆண்டனி அதெல்லாம் இப்படி இருக்குமா? இதே ஸ்டைல் மார்க் ஆண்டனி இதே ஸ்டைல் தான். ஆனா அது வந்து டைம் டிராவல் இருந்தனால இன்னும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். எஸ்ஜே சூர்யா இருந்ததுனால இதே ஸ்டைலா இதே ஸ்டைல் தான். கேமரா ஒர்க் பிளஸ் அந்த கலர் ஷேடிங் எல்லாமே கலர் எல்லாமே அந்த மாதிரி தீம் தான். பழைய இதெல்லாம் வர்றது ரெட்ரோ தான். இவருக்கு ரெட்ரோ மாதிரி பிடிக்கும். பிளஸ் இந்த yellow அந்த பேக்ரவுண்ட் இந்த ப்ளூ ரெட் டோன் இல்லாம yellow டோன் அந்த கோல்ட் டோன் இவரு. அது நல்லா இருந்தது. ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக். ஊர்ல எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நல்லா ஓடும் எனக்கு தோணுது. அது ஃபன். எனக்கு தெரிஞ்சு இந்த காமெடி சென்ஸ் அந்த காமெடி இந்த பேங்க் சொன்னது அதெல்லாமே நிறைய விஷயம் காமெடியா பண்ணிருக்காங்கல்ல, அதெல்லாம் நல்லா ஓடும், என்டர்டெயின்மெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா காமெடி. வில்லன்ல ஒரு செகண்ட் அஜித் வருவார்ல, இப்படி பண்ணுவாரு ஜோக் அஜித். அந்த ஜோக் அஜித் தான் ஃபுல்லாவே இருக்காரு. காமெடிக்கே அந்த காமெடி சென்ஸ் இருக்கிற. ஆனா அவரு காமிக்கல இல்ல. ஐ திங்க் அந்த ஸ்டோரி அப்படி எழுதிருக்காங்க நான் நினைக்கிறேன். ரைட்? வேற ஏதாவது விட்டேனா ஃபேன் சொல்லுங்க. ஃபேன் அவ்வளவுதான் கவர் சொல்லிட்டேனா? கட் பண்ணு. Are you happy? Did you like the movie? Did you enjoy the movie? ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைட் நீ சொன்ன மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டடா ரொம்ப சீரியஸா இல்லாம இல்லைன்னா படங்கள் எல்லாமே ரொம்ப சீரியஸாக இருக்குது. இப்போ வர படங்கள் எல்லாமே ரொம்ப சீரியஸாக இருக்குல்ல, இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் மாதிரி எடுத்துட்டாங்க. ஸோ தட்ஸ் குட் இன் அ வே. சரி, கேமரா அப்படி திருப்புங்க, சொல்லிடுங்க மக்களுக்கு. நீங்கள் உங்கள் ஃபேஸை பார்த்து சொல்லுங்கள். என்னது அவ்வளோதான் கேமரா திருப்பிங்க. அவ்வளோதான் மக்களே. என்ன சொல்ல விரும்புறீங்க? கோ அண்ட் என்ஜாய் த மூவி. அவ்வளோதான். ஜஸ்ட் ஹேவ் ஃபன். லாஜிக் பார்த்துட்டு அதெல்லாம் கேட்காம ஜஸ்ட் கோ அண்ட் என்ஜாய் த மூவி. ஹேவ் ஃபன். அவ்வளோதான். பாய். Thank you guys for watching this video.